விவசாயிகள் எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் வெங்காயம் அறுவடை செய்கிற விவசாயியா? உங்கள் நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் நீங்கள் விதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நோய் பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்க்குதா? உங்களுக்கு வந்து இந்த கத்தி பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு வந்து காய் 1 2 அந்த சைஸ்லேயே இருந்து உங்களுக்குனா அந்த காய் பார்த்தீங்கன்னா ஊறி வராமல் இருக்குங்களா? சைஸ் நல்லா பெருசாக வராமல் இருக்குங்களா? இல்லைனா வந்து எனக்கு தண்ணீர் மேலாண்மை எப்படி செய்யறதுனே தெரிலங்க, எனக்கு வந்து இந்த வெங்காயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டிங் அண்ட் ட்ரையிங், அதாவது அல்டர்னேட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பூமி ஈரமாகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காய விட்டுறது தாங்க ப்ரொசீஜர். இது வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணீர் விட்டீங்க அப்படின்னா தான் இந்த பழுப்பு நோயோ இல்லை இந்த அழுகல் நோயை வந்து உங்களுடைய வெங்காயம் சாகுபடி செய்கிற அந்த நிலத்தில் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, ஓகே, இது மட்டும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. கத்தி பிரிஞ்சு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பாதிக்கப்படும். நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நீங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது, சூரிய ஒளி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி பிரிஞ்சு வரத்துக்கும் சரி, இல்லைனா வந்து இந்த காய் நல்லா ஊறி வரதுக்குமே பார்த்தீங்கன்னா சன்லைட்டோடைய இதுதானே தேவை தவிர தண்ணீரோடைய எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு நல்ல மார்க்கெட்டாலையும் சரி நல்ல ஈல்டையுமே ஏற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு நீங்கள் விதைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வேணும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸஸாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் பாதிக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வெங்காயத்தை அடுத்த வாட்டி விதைச்சி விவசாயம் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ஈல்டை எடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விவசாயத்தை தெரிஞ்சுக்க யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.